தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 100 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்தில் உள்ள ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் தூத்துக்குடி சின்னமணி நகரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் வசித்து வரும் தமது குடும்பத்தினரை சந்திக்க கடந்த 10ஆம் தேதி சென்றுள்ளார். இந்த சூழலில் துணைவேந்தரின் வீட்டை வழக்கம்போல் தூய்மைப்படுத்துவதற்காக பணியாளர் அமுதா சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் துணைவேந்தர் தமது இளைய மகள் திருமணத்திற்கு லாக்கரில் வைத்திருந்த சுமார் 100 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் அள்ளிச் சென்றது தெரிய வந்தது. விடியா ஆட்சியில் கொலையும் கொள்ளையும் சர்வசாதாரணமாக நடந்து வருவதாக மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போதை ஆசாமிகளால் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என விடியா திமுக ஆட்சியில் அதன் தோழமை கட்சியைச் சேர்ந்த எர்ணாவூர் நாராயணன் குற்றம் சாட்டிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் போதை ஆசாமிகள் வியாபாரிகளிடம் பணம் கேட்டு தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கலந்து கொண்டு பேசுகையில் விடியா ஆட்சியின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் வடசென்னை பகுதியிலே எம்சி ரோட்டிலே வண்ணாரப்பேட்டையிலே தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்கின்ற காரணத்தினாலே இதை கண்டிப்பாக காவல்துறை மூலமாக அங்கே இருக்கின்ற சமூக விரோதிகளை அப்புறப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வணிகர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேலைக்கு வர பயந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பார்க்கின்ற பொழுது 2 கடை திறக்கவில்லை. ஏனென்று கேட்டால் முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, வேலை செய்கிறவங்க வேலைக்கு வரமாட்டாங்கிறான். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியல, ரவுடிகள் என்ன பண்ணுவாங்க, சமூக விரோதி என்ன செய்வான்னு தெரியவில்லை என்ற ஒரு பயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை தெளிவிக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் மாணவர் வருகை பதிவை உறுதி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் செயலி மூலம் ஆசிரியர்கள் ஓடிபி கேட்பதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் வருகை பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களது மொபைல் போன் மூலம் ஓடிபி எண்கள் கேட்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி ஆசிரியர்கள் பெற்றோரிடம் ஓடிபி கேட்கின்றனர். ஆனால் பெற்றோர்கள் வங்கியில் உள்ள பணம் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் ஓடிபி சொல்ல மறுத்து ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இது தொடர்பான ஆடியோ வெளியாகியுள்ளது. அதிரன் அம்மாங்களா? அதிரன் அம்மா தான். நான் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க. அந்த நம்பரை தான் நாங்க எம்எஸ்ல ஏத்திட்டு இருக்கிறோம். இது உங்க நம்பரா? அதிரன் அப்பா நம்பருங்களா? இது என்னோட நம்பருங்க. சரி, அப்ப இந்த நம்பரை ஏத்திடுறோம். இது இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் 6 டிஜிட்ல. புரியல. நம்பர் 6 டிஜிட்ல ஒரு மெசேஜ் வரும். அந்த நம்பரை எங்களுக்கு சொன்னாதான் நாங்க ஏத்த முடியும். அத கொஞ்சம் சொல்லணும் நீங்க. இல்ல சொல்லணும். வேணாம் வைங்க. அதிரன் இருக்காளா பக்கத்துல? நீங்க யாருங்க? நான் டீச்சர்னு எனக்கு காதுல விழுலையா? நீங்க வைங்க. நீங்க டீச்சர்லாம் இல்ல, போய் சொல்றீங்க.